விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தயவு செய்து இழிவுபடுத்தாதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. நிறைய பேர் பேசுனாங்க, சின்ன பசங்க சோசியல் மீடியா நிறைய சொன்னாங்க. ஆனா உண்மையிலுமே ரெண்டு கட்சியும் போகணும்னு மக்கள் விரும்பினாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகுதி, அந்த ஒரு கரிஷ்மா விஜய்க்கு இருந்துச்சு. அவர் வெற்றி பெற்றுட்டார். அது உண்மை. இங்க எல்லாரும் பேசும்போது ஒரு பின்னடைவை சந்திச்சிட்ட மாதிரி பேசணும். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய ஒரு பலமான கட்சியாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா பாப்பாக்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதி என்பது இந்த வட மாவட்டத்தில் சென்னை மண்டலம் தவிர்த்து இருக்குது. அந்த சென்னை மண்டலம் தவிர்த்த பகுதிகளில் இன்னைக்கும் முதன்மையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அது இன்னைக்கு எந்த பாமக போட்டியிட்ட கூட்டணி என்பது இந்த மண்டலத்தில் இந்த பகுதியில் 39 இடத்துல ஜெயிச்சிருக்குது. புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல தாவேக வந்திருக்கு. அந்த கட்சி 25 இடத்துல ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக திமுக 22 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த வட தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்றைக்கும் முதன்மையான கட்சி பாமக தான். இது ஒரு மிகப்பெரிய பலம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நிறைய பேர் பேசுனாங்க, சின்ன பசங்க சோசியல் மீடியா நிறைய சொன்னாங்க. ஆனா உண்மையிலுமே ரெண்டு கட்சியும் போகணும்னு மக்கள் விரும்பினாங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தகுதி, அந்த ஒரு கரிஷ்மா விஜய்க்கு இருந்துச்சு. அவர் வெற்றி பெற்றுட்டார். அது உண்மை. தமிழகம் முழுசுமே அலையடிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலம், தெற்கு மண்டலம், சென்னை நகரம் எல்லாத்தையும் அலையடிச்சிச்சு. ஆனா பாமக எங்க இருக்கோ அங்க மட்டும் அந்த அலை அடிக்கல. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். நம்ம கடந்த ஆண்டு மே மாசம் 11ஆம் தேதி தமிழகமே திரும்பி பார்க்க, உலகம் முழுக்க இருக்கிற வன்னியர்கள் திரும்பி பார்த்த ஒரு மாநாடு நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்க எல்லாம் பாத்தீங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு தேர்தல் தான். ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு 2 தேர்தல். 2 தேர்தல் வெற்றி பெற வேண்டியிருந்துச்சு. 10 மாதத்துக்கு முன்பே அவர் உறுப்பினரே கிடையாதுனாங்க. இந்த கட்சியே இல்லைன்னாங்க. இந்த கட்சியிலே நீங்க கிடையாதுனாங்க. இந்த சின்னம் கிடையாதுனாங்க. எதுவுமே இல்லைனாங்க. ஒரு நாளும் ஒரு தீயை தாண்டி வர்ற மாதிரி பல்வேறு வேலைகளை செஞ்சுதான் அவர் முதல்ல கட்சியையும் மாம்பழ சின்னத்தையும் கைப்பற்றினார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய வெற்றி. இன்னைக்கு நம்ம இருக்கு 2வது வெற்றி. நீங்க 10 மாதத்துக்கு முன்பு ஒரு உறுப்பினர் கூட இல்ல, கட்சி கூட இல்லைன்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்காங்க. சட்டமன்றத்தில் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் மொத்தம் 4 பேர் அமைச்சரா இருக்காங்க. இது நமக்கு வளர்ச்சியா வீழ்ச்சியா? எதுக்கு எல்லாரும் வீழ்ச்சின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? அது உண்மை கிடையாது. நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இவ்வளவு பெரிய அலையில இந்த வட தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் இந்த அலையெல்லாம் மீறி பாமகவுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. பாமக தூக்கி நிறுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்ம என்ன நன்றி கடன் ஆற்ற போறோம்? அதுதான் அந்த மக்களுடைய விருப்பங்களை, கோரிக்கைகளை, உரிமைகளை காப்பாற்றுறது நம்முடைய கடமை. மருத்துவர் சின்னையா அவர்கள் அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சினாரு. நமக்கு இன்னைக்கு இருக்க கடமை இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க உரிமையை காப்பாற்றுறதும் அவங்க வளர்ச்சியை மீட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதை மருத்துவர் சின்னையா அவர்கள் செய்வார்கள். நீங்க எல்லாம் அவர் சொல்றதை கேட்டா போதும். நம்ம ஒரு தலைவனை பின்பற்றும் போது அந்த குறுக்கு கேள்வி கேட்கறது, எதிர் கேள்வி கேட்கலாம் கிடையாது. ஒரு வார்ல, ஒரு போர்ல தலைவர் என்ன சொல்றாரோ அதை பின்பற்றி முழுமையாக நடப்பதான் முக்கியம். அதை செய்தோம் என்றால் வருங்காலம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். 2031 கிடையாது, 2027 உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, 31 சட்டமன்ற தேர்தல் இருக்கு, வருசலா தேர்தல் இருக்கு. ஒரு தேர்தலையும் நம்முடைய பகுதியில், நம்முடைய மண்டலத்தில் இந்த கட்சி எழுந்து நிற்கும். பாமக இல்லாமல் தமிழ்நாடு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பான எதிர்கட்சியா இருக்க ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா திமுக என்பது அந்த கட்சி என்ன பண்ணுது, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க குற்றம் சொல்றது. குற்றம் ஓட்டு போட்டவங்க மேல இல்ல, அந்த மக்கள் இந்த திமுக வேணும்னு போட்டிருக்காங்க. எனவே தயவு செய்து யாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தயவு செய்து இழிவுபடுத்தாதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா இந்த கட்சி வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம நோக்கமும் அவங்க நோக்கமும் ஒண்ணுதான். ஓட்டை மாத்தி போட்டிருக்காங்க. எனவே நடிகர் விஜய் அவர்களையோ அல்லது அவருக்கு ஓட்டு போட்டவரையோ நாம இழிவாகவோ தாழ்வாகவோ திமுக போட்டு பேசுவது கூடாது என்பது குறைந்தபட்ச ஒரு வேண்டுகோள். அதுக்கு அடுத்ததாக இந்த பகுதியில் இந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டியது, ஒரு முதன்மையாக கட்சியாக மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா நமக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும். கடந்த 5 வருடத்துல அப்படி செய்ய விடல. இந்த கட்சிக்கு துரோகம் செய்த ஒரு நபர் இந்த மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்க முடியாத மாதிரி தவறான கருத்துக்கள் சொல்லி வழி நடத்தி நம்ம தடுத்து வச்சிருந்தாரு. இன்னைக்கு அப்படி யாரும் நமக்கு இல்ல. இந்த இடத்துல நீங்க எல்லாம் மறந்துட்டீங்க. ஜி.கே. மணின்ற ஒரு ஆள் இன்னைக்கு அரசியல் இல்ல. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். எனவே நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த 5 ஆண்டுகளை ஓட்டு போட்ட மக்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் மருத்துவர் சின்னையா மீட்டு கொடுப்பார்கள். அதற்கு நாம் அனைவரும் பின்னின்று பணியாற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.